நான் உங்கள் ஜீனா. நலம் தரும் இல்லம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால், நம் குழந்தைகளை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு பேசக்கூடாது. எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். நம் குழந்தை குறைவாக மார்க் எடுத்து விட்டது, 40 மதிப்பெண்கள் எடுத்தது, ஆவரேஜ் மார்க் எடுத்து விட்டது. பக்கத்து வீட்டு பையன் 80 மார்க் 90 மார்க் எடுத்து விட்டான். இருவருமே ஒரே பள்ளியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பையனிடம் என்ன சொல்கிறீர்கள்? பாருவோம், 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க, ஆனால் அவன் மட்டும் 80 90 எடுத்திருக்கான், நீ மட்டும் ஏன் 40 எடுத்திருக்க அப்படின்ட்டு நம்ம குழந்தை வந்து அந்த குழந்தையோட சேர்த்து நீங்கள் பேசவே கூடாது. சரி, இன்னைக்கு பரவாயில்லப்பா, நீ 40 எடுத்துட்டியா, அடுத்த வாட்டி 50 எடுக்க ட்ரை பண்ண. அம்மாவுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தான் இருக்குது, உனக்கு ஏதாவது டவுட்டா கிளியர் பண்ணிக்கோ, 1 hour நான் உனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி உங்கள் குழந்தைகிட்ட அன்பாக சொல்லுங்கள். 50 மதிப்பெண்கள் பெற்றாலே போதும் இப்போதைக்கு, அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸ்லோவாகவே வரட்டும், அதாவது ஸ்லோவாகவே வந்து நல்ல மார்க் எடுப்பான் அவன். பரவாயில்லப்பா, நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க எல்லா இடத்துலையும். அந்த மாதிரி நீங்கள் குழந்தைய வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்கள் குழந்தை 40 50 எடுத்தால் கூட உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் சொல்லணும். என் குழந்தை வந்து யாராவது கேட்குறாங்களா, உங்கள் குழந்தை என்ன மதிப்பெண் எடுத்திருக்கான், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்? ஆமாம், என் பையன் வந்து 80 எடுத்திருக்கான் 90 எடுத்திருக்கான்னு தான் நீங்கள் சொல்லணும். அப்போ உங்கள் குழந்தை கேட்கும்போது, என்னடா நம்ம 40 தான் எடுத்திருக்கோம், இருந்தாலும் நம்ம அம்மா நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்களே, நம்ம அப்பா நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லை அவனா வேஸ்ட்டு, அவன் மார்க் ஒன்றுமே எடுக்கலை, எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு, அந்த வாட்டி என்ன பண்ண போகிறான்னு தெரியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இப்படி தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு இன்னும் மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டே போகும். இன்னும் நம்ம குழந்தையோட மார்க் இன்னும் கம்மியாயிட்டே தான் போகும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து இன்றைக்கி 40 எடுப்பான், நீங்கள் வந்து அப்புறம் 50 எடுப்பான், 60 எடுப்பான், ஒரு காலகட்டத்தில் வந்து 100க்கு 100 கூட எடுப்பான். அது எல்லா பூக்களும் ஒரே நேரத்தில் பூக்கிறது இல்லை, ஒரு பூக்கள் ஒரு நேரத்தில் பூக்கும். என்னைக்கு உங்கள் பையன் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு இருப்பானா கண்டிப்பாக எடுத்தே தீருவான். நீங்கள் வந்து அதுக்காக எஃபெக்ட் மட்டும் போட்டால் போதும். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை, நீங்களும் படிச்சிருப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்டும் படிச்சிருப்பாரு, உங்களால் முடிஞ்ச எஃபெக்டை அந்த குழந்தைக்கு வந்து என்ன கற்றுக் கொடுக்கணும் அதை கற்றுக் கொடுத்தாலே போதும். அவன் வந்து பிடிச்சிப்பான். பிடிச்சிக்கிட்டு அவன் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்றுடுவான். ஆனால் நாம் வந்து எப்போ பார்த்தாலும் அவனை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா, நீ சரியாக படிக்க மாட்ட, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ உருப்பட மாட்ட, இந்த மாதிரிலாம் சொன்னோன்னா நம்ம குழந்தை என்ன பண்ணுவான்? ஐயோ, நம்ம அம்மா அப்பா சொல்கிறது சரிதான் பொழுது அவன் இருக்க மார்க் கம்மியாகிட்டே போவான். அது அவனால் வந்து அதுக்கு மேலே படிக்க முடியாது. எப்போ தான் அந்த யோசனையிலே இருப்பான், எப்போ பார்த்தாலும் அந்த திங்கிங்லேயே இருப்பான். அதனால அவனுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து மாற்றி யோசிச்சு, இல்லை நீ பரவாயில்ல, இந்த வாட்டி 40 எடுத்தாலும் பரவாயில்ல, ஸ்லோவாக எடு, 50 மார்க் எடு அடுத்த வாட்டி. இப்போ 40 எடுத்துட்டியா, அடுத்த வாட்டி 50 ட்ரை பண்ணுப்பா, பார்த்துக்கலாம். இப்போ 50 எடுத்துட்டியா, அடுத்த வாட்டி 60 எடுப்பா, ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸ்ன்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக வந்து கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்ல மார்க் எடுப்போம், நம்ம நல்ல ஃபஸ்ட் மார்க் எடுத்து காட்டுவோம்னு அவங்களும் வந்து மார்க் எடுத்து கண்டிப்பாக உங்கள் பேரையும் அவனோட பேரையும் கண்டிப்பாக ஒரு நாள் நிலைநாட்டுவான். இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து நம்ம குழந்தைகிட்ட நாம் தான் விட்டு கொடுத்து போகணும். நம்ம குழந்தைய நாமளே மட்டம் தட்டி பேசக்கூடாது. என்னை எடுத்துக்கோங்க, என் குழந்தைங்க கூட வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. அது எப்போ பார்த்தாலும் வந்து என் பொண்ணு வந்து தமிழில் வந்து சுத்தமாக அவள் தமிழே வராது. அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒழுங்காக எழுதுவா, ஆனால் ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் தான் எழுதுவா. இருந்தாலும் நான் வந்து அவளுக்கு வந்து என்ன மிஸ்ஸு சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டே இருந்தால் நான் ஃபெயில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அவளை பாஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஸ்லோ பை ஸ்லோவாக ஃபுல் அல்ஃபபெட்ஸ்லாம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இயரில் எல்லா அல்ஃபபெட்ஸும் 2 months லீவ் வந்தது. 2 months 10 days ஆஇ மட்டும் 10 days கற்றுக் கொடுத்தேன். 2nd standard 3rd standard போகிற பொண்ணுக்கு நான் அல்ஃபபெட்ஸ் கற்றுக் கொடுத்தேன். எல்கேஜி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுத்தேன். உட்கார வச்சு என் குழந்தையும் கற்றுக்கிட்டா. அது மட்டும்தான் நான் கற்றுக் கொடுத்தேன். ஆஇ கற்றுக் கொடுத்தேன் 10 days, காக்கா இக்கிங் இஞ்சுக்கு 10 days கற்றுக் கொடுத்தேன், காக்கா கீக்கி 10 days கற்றுக் கொடுத்தேன். இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தோன்னே அவள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டானே. எந்த இடத்துல டெஸ்ட் எடுக்கணும், கா எது சொன்னால் கா எதுவா, இங்கே எது சொன்னால் இங்கே எதுவா, இச்சு எது சொன்னால் இச்சு எதுவா, அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகிட்டாவ. கடைசியில் நெக்ஸ்ட் இயர் போகும்போது அவள் வந்து தமிழில் அவள் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு 90 மார்க் 95 மார்க். அவங்க மிஸ்ஸு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக போகும்போது கூப்பிட்டு கேட்டாங்க, எப்படி உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பொண்ணு எல்லாமே
ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தானே எழுதுவான். இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு இல்லை, அவ்வளோ அப்படியே முத்து மாதிரி எழுதியிருக்கா. என்னால் அவளுக்கு மார்க்கு குறை கூட போட முடியல. 100க்கு 100 மார்க்குக்கு எழுதியிருக்கா அவள். நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன அதிசயம் நடந்தது இந்த 2 மாதத்தில் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கூட சொல்லாத அதிசயத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இப்படி தான் என் பொண்ணு கற்றுக் கொடுத்தேன். நான் அவங்கள்ட்ட வந்து இல்லைங்க மேடம், நான் சும்மா கற்றுக் கொடுத்தேன் அவ்வளோதான் நான் சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டேன். ஏன்னா டீச்சர்ஸ் தான் தெரியணும் பசங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு. என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் அவங்க. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட தான் சொல்கிறேன். அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன தேவைன்னு நம்ம கண்டுபிடிச்சி கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம குழந்தை தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி என் பொண்ணு வந்து 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, +2 ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜில் கோல்டு மெடலு, சிஏல அவங்க ஃபஸ்ட் இதுலேயே எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பையனும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜில் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் அவரும் ஃபஸ்ட்டு. இன்னைக்கு ரெண்டு பேருமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம குழந்தை, நான் என்றைக்குமே என் குழந்தைங்க மட்டம் தட்டி பேசவே மாட்டேன். என் பிள்ளைங்க சிரிப்பாங்க, 40 மார்க் தான் எடுத்திருப்பாங்க. யாராவது என்கிட்ட கேட்டால் என் குழந்தை 80 எடுத்துச்சு 90 எடுத்துச்சுன்னு இங்கே என் 2 பிள்ளைங்களும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏமா பொய் சொல்கிறேன்னு வாங்க போடா அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது. இப்போ நீ 40 மார்க் எடுக்கிறேன்னு சொல்கிறதுனால நீ என்ன 80 மார்க் எடுத்துட போறியா? இல்லை, நாம் கஷ்டப்பட்டால் தானே 80 மார்க் எடுக்க முடியும். அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இவங்க சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது, ரிலேட்டிவ்ஸ்கிட்டலாம் சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது. நான் அப்படி தாண்டா சொல்லுவேன். என் பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் தான். நானும் அப்படி தான், நானும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து கீழ்ச்சிட்டேன்னா இல்லை, என் பிள்ளை ஆவரேஜ், என் பிள்ளை எப்படி ஃபஸ்ட் மார்க் வாங்க வைக்கணும் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு சொல்லுவேன் என் பிள்ளைங்கக்கிட்ட. இன்றைக்கி என் பிள்ளைங்க நல்லா படித்து பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் நீங்களும் இந்த ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களும் நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வாங்க. என்றைக்கும் மற்ற பிள்ளைங்களோட சேர்த்து வச்சு மட்டம் தட்டி பேசாதீங்க. வணக்கம். நான் இனி ஷேர் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. நன்றி. தேங்க்யூ. பாய்.